عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேர்க்குமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தி செய்கின்றேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவனுடைய அன்பை பெறுவதற்கான வழியையும் நாம் செய்கின்ற பாவத்திற்கான மன்னிப்பை பெறுவதற்கான வழியையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். அதில் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை கட்டாய கடமையாக்குகின்றான். அது இருந்தால்தான் ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும், இல்லை என்றால் ஒப்புக்கொள்ளப்படாது. அது எதை அல்லாஹ் கடமையாக்குகின்றான் என்றால், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிப்பது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே கடமையாக்கி இருக்கின்றான். நேசிக்கவில்லை என்றால் ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹுடைய அன்பை பிரியத்தை நாம் அடைய வேண்டும் என்றாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி, நீங்கள் இந்த உம்மத்திடம் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் முதலில் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். அப்போ நல்ல கவனிங்க, அல்லாஹ்வை நாம் நேசிப்பதனுடைய அடையாளமும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளமும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதில் தான் இருக்கிறது. நம்ம அல்லாஹ்வை நேசிப்பதற்கு உண்மை என்றால் அதே போல அல்லாஹ் நம்ம நேசிக்க தெரியணும். அது தெரிய வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். இது இருக்குமேயானால் மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், ஒய்யகுஃபிருலக்கும் துனூபக்கும், நீங்கள் செய்த பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிப்பான். நேசமும் கிடைக்கின்றது, பாவம் மன்னிப்பும் கிடைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற காரணத்தினால், நேசிக்கின்ற காரணத்தினால். கணிதத்திற்குரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம். ஆமான்னு தான் சொல்லுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஈமா அந்த நேசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பல வகையில் இருக்கு. அதில் பரிபூர்ணமான அந்த நேசத்தை அடைய வேண்டும். பொதுவாகவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அது உண்மைதான். நேசிப்பதனுடைய முழுமை என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுறது. நேசிப்பதனுடைய முழுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் செய்யறது. நேசிப்பதனுடைய முழுமை என்ன என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவங்க சொல்லாட்டாலும் அதே மாதிரி வாழ ஆசைப்படுறது. அது உண்மையான நேசிப்பதனுடைய முழுமை, அது அடையாளம். ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வல்லாஹி இன்னக லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி. சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என் உயிரை விடவும் மேலாக உங்களை நேசிக்கிறேன். ஒரு சஹாபி சொல்றாரு, என் மனைவியை விடவும் மிக அதிகமாக உங்களை நேசிக்கின்றேன். அஹப்பு இலையின் வலதி,
என் பிள்ளைகளை விடவும் நீங்கள் எனக்கு மிக பிரியமானதாக இருக்கிறீர்கள். பிள்ளையை விட அதிகமாக நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன், உயிரை விட நேசிக்கிறேன், மனைவி விட நேசிக்கிறேன், மக்களை விட அதிகமாக நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களை நான் நேசிக்கிறேன் என்றால், நான் எனது வீட்டில் தனிமையில் இருப்பேனேயானால் உங்கள் நினைவு எனக்கு கட்டாயம் வரும். குடும்பத்தோடு இருக்கிறேன், மனைவி மக்களோடு இருக்கிறேன், ஆனால் உங்கள் நினைவு வருது. அப்படி நினைவு வருகின்ற பொழுது என்னால் வீட்டில் பொறுமையாக இருக்க முடியலை. உடனடியாக உங்களிடத்தில் நான் வர வேண்டும், உங்களை கண்ணால் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாதான் எனக்கு மனது அமைதியாகும். அந்த அளவுக்கு நான் நேசிக்கின்றேன் அந்த சாமி சொல்றாரு. இந்த உலகத்துல நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா மௌத்து இல்லாத உண்மை தான், உறுதி. மௌத்து வந்து விடுமையானால் நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கும் மரணம் உண்டு, எனக்கும் மரணம் உண்டு. உலகத்தில் எல்லா படைப்புக்கும் மரணம் உண்டு, எல்லா படைப்பும். நாளைக்கு மறுமையில கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு வாய்ப்பு தருகின்ற பொழுது அங்கே இன்று நான் உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டால் உடனே ஓடி வந்து சந்திக்கின்றேன். நாளைக்கு மறுமையில் நபியாக இருக்கின்றீர்கள், நபிமார்களுக்கு தலைவராக இருக்கின்றீர்கள், உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த பதவியில இருப்பீர்கள். அப்படி அந்த நேரத்திலே நினைச்சேன் உங்களை பார்க்க வர முடியுமா? என்னால் எப்படி வர முடியும்? நபிமார்களோடு இருந்தீங்க, உயர்ந்த பதவியில் இருந்தீங்களே, அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக மிக வருத்தம், கவலை. இங்க ஓடி வந்து பார்த்தார். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லும் போது அழுகிறார், தேம்பி அழுகிறார், மறுமையை நினைச்சு அழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் பேசல. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கின்றான், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்பட்டு நன்மக்களோடு, நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, உயிர் தியாகிகளோடு, நன்மக்களோடு நாளைக்கு மறுமையில் இருப்பார். அல்லாஹ் வசனம் இறக்குறாங்க. இந்த வசனத்தை பெருமானார் அந்த சஹாபிகள் ஓடி காமிக்கிறாங்க, சந்தோஷமா திரும்ப போறாங்க. இது பல்வேறு ஹதீஸ் கிதாப் வந்த தபரானி போன்ற பல்வேறு நூல்களில் வருது. இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சஹாபி நபி அதிகம் நேசிக்கிறேங்கிறார், மனைவி விட அதிகமாக நேசிக்கிறேன், மக்களோட அதிகமாக நேசிக்கிறேன், என் உயிரை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன், மறுமையில நான் எங்க இருப்பேன். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மறுமையில நபிமார்களோடு இருப்பாங்க. யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லலாம்னா நேசத்தினுடைய அடையாளம் தான். அவர் நேசிக்கிறாங்க சொல்றாரு, அதுக்கு தான் நல்லா ஆயுதம் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் நேசிக்கின்றார்களோ மறுமையில கூட இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவங்க மறுமையில நபிமார்களோடு இருப்பாங்கன்ட்டு. அப்படி அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன கேட்டேன்னா, உண்மையான நேசத்தினுடைய அடையாளம் கட்டுப்படுறது. அந்த கட்டுப்படுதல் கட்டுப்பாடு என்பது முழுமையாக வரும்போதுதான் அது அன்பினுடைய முழுமை அடைகிறது. அந்த அன்பும் எப்போ முழுமை அடைகிறதோ அப்பதான் மறுமையில நபிமார்களோடு, குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற முடியும். அப்ப அன்பின் அடையாளம் என்ன? முழுமையாக கட்டுப்படுதல். அன்பினுடைய அடையாளம் என்ன? எப்பொழுதுமே நாம் யாரை அதிகம் நேசிக்கின்றோமோ அவங்களோடு இருக்கணும்னு ஆசைப்படுறது, அவங்க நினைத்து கொண்டே இருக்கணும். இப்ப நம்ம நபியை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நபியினுடைய சிந்தனை அதிகமாக வந்துட்டே இருக்கணும். இப்ப நமக்கு எது அதிகமா சிந்தனைக்கு வருதோ அதை நேசிக்கிறோம்னு அர்த்தம். உலக சிந்தனை அதிகமா இருக்குன்னா உலகத்திலே மூழ்கிட்டோம். நாம் யாரை நேசிக்கிறோம்? மாணவி தேவாகிறவர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு நம்ம சிந்தனை வந்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம ஹதீஸ் சொன்னேன், அந்த சஹாபியை பாருங்க, வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நபி சிந்தனை. எந்த அளவுக்கு சிந்தனை, நாளைக்கு மறுமையிலும் நபி கூட இருக்கணும். சிந்தனை விரிவாக இருப்போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு காதி, ஒரு பணியாளர் ரபியான ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வச்சார். உது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு பணிவிட செஞ்ச சஹாபி பின்ன அந்த சஹாபிக்கு துவா செய்யறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, யா ரபியா, சல் யா ரபியா, ரபியாவே என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணா கேளுன்னு சொன்னா எது கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா எது கேட்டாலும் தர அளவுக்கு தகுதியான ஒருவர் கேட்கின்றார். வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மாணவி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அது என்ன கேட்டாலும் கிடைக்குமா இல்லையா?
அப்ப அந்த இடத்துல ரபியா என்கிற அந்த சஹாபி கேட்கிறாங்க, அடுத்த முறாபக்கத்தங்க பிரிஞ்சா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சொர்க்கத்துல உங்களோடு இருக்கும் பாக்கியத்தை உங்களிடம் கேட்கிறேன். கேட்கிறத உலகத்தை கேட்கல, உலகத்தோட பொருளாதாரத்தை கேட்கல. அவர் சக்தி எதை கேட்கிறாருன்னா நபிசல்லாஹு அன்பர். அதுவும் எங்க மறுமையில நபிசல்லாஹு கூட இருக்கிற பாக்கியத்தை அவர் கேட்கிறார். இந்த உலகத்துல சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவங்களுக்கு நபியோடு இருக்கிற பாக்கியம் கிடைச்சிட்டே இருக்குது. எப்பொழுதெல்லாம் நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பெருமான ஸல்லல்லாஹு சந்திக்கின்றாங்க. அவங்க சபையில போய் அமர்றாங்க, அவங்கள போய் பார்க்கிறாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்ப மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற அந்த பாக்கியம் இருக்குது. அந்த ஒரு பாக்கியம் போதும். பெருமான ஸல்லல்லாஹு கேட்டாங்க, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இந்த சஹாபில மறுமையில நான் தரேன், வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி ஹுவ தாக்கி அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறேன், அதுவே எனக்கு போதுவேன்னா சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம், அது உங்களோடு இருக்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய விஷயம், இந்த மாபெரும் பாக்கியமே போதுமானது என்று அந்த சஹாபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்றேன். அப்ப எதிர்க்க அதிகம் நான் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களுடைய நினைவில் இருப்பது என்பது மிக முக்கியம். சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். நபியை நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் என்ன, எப்படி முழுமையான என்பதற்கான வழியை சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எப்பொழுதும் சஹாபாக்கள் நினைவு, எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் நபிசல்லாஹு அவர்களுக்கு உயிரை கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உலகத்துல மனசை அதிகமா விரும்புறது உயிரை தானாங்க. நபி எப்படி நேசிக்கணும், உயிருக்கு மேல நேசிக்கணும் அப்படிதானே. அப்போ உயிர் தான் பின்னாடி தான், நபிசல்லாஹு நேசம் தான் முன்னாடி. அப்போ உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க சஹாபாக்கள். இப்ப வெறுமனே நான் உயிருக்கு மேல நபியை நேசிக்கிறேன், உயிருக்கு மேல நபியை நேசிக்கின்ற சொல்லல்ல. சஹாபாக்களோட சிந்தனை எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, மாணவி செல்லலாக உயிர் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமையானால் உடனே உயிரை கொடுக்கணும். நீ ஹதீஸ்களை பார்க்கலாம், அதிகமா ஒரு வார்த்தை திருப்பத்தில் போடும், சிதாக்க அதி உம்மியா ரசூலல்லாஹ். இந்த வார்த்தை சஹாபாக்கள் அதிகம் சொல்லுவாங்க, சிதாக்க அதி உம்மியா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்கிற வார்த்தை அதிகம் பயன்படுத்துவாங்க. நல்ல கவனிங்க, உலகத்தில் ஒரு மனிதன் அதிகம் நேசிப்பது தன் உயிர். முதல்ல அதிகம் நேசிப்பது தாய் தந்தை. சஹாபாக்கள் சொல்றாங்க, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா என் தாயை என் தந்தையை நாம் கேடயமாக வைத்து உங்கள் உயிரை பாதுகாப்பேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். என் தாய் வந்து உங்களுக்கு அர்ப்பணம், அது அர்த்தம் பொருள். உங்கள் உயிருக்கு ஆபத்து சொன்னா என் தாய் வந்து நான் இழக்க தயார். உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு என் தாயை நான் இழக்கத்தான் கேட்டிருந்தால், என் தந்தையை இழந்துதான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் என்றால், என் தாயையும் என் தந்தையும் இழந்தாவது உங்கள் உயிரை நான் காப்பாற்றுவேன் என்பது அதனுடைய விரிவான பொருள். அதை சுருக்கிட்டா என் தாய் வந்து உங்களுக்கு அர்ப்பணம். அரபில பிதாக்க அதி உம்மி. அப்ப தன் உயிரை கொடுப்பதற்கும் தான் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களை கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பதற்காக இழப்பதற்கும் தயாராக இருந்தவர்கள் சஹாபாக்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஷரீப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவர் ஒரு சமயம் மினா இருக்காரு, மக்கள் மினாவுக்கு வந்து நடந்து போறாங்க. எப்போ அப்படி கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யக்கூடிய அந்த மாசத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு ஒட்டகத்தை பயந்து போறாங்க. அப்ப ஷரீப் என்கிற சஹாபி, அவருக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. ஒட்டகம் வந்து வேகமா நடந்து வந்தா ஓடி வந்தா சத்தம் கேட்குமா இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. அவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை வந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்கிறாங்க. அவர் நடந்து போறாரு, ஷரீர் ரலியல்லாஹு நடந்து போறாரு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷரீர் தான் தெரியுது. அப்ப கேட்கிறாங்க, ஷரீர் நீங்க ஷரீர் தானே அப்படின்னு பேர் சொல்லி கேட்கிறான். அவங்க சஹாபி ஆமாங்கிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அஹ்மிலுக சல்லியா ஷரீர் அவர்களே, நான் உங்களை என் ஒட்டகத்துல எனக்கு பின்னாடி அமர வைக்கிறதா, என் பின்னாடி வரீங்களா, உட்கார்ந்து வரீங்களா, எனக்கு கஷ்டப்பட்டு நடந்து போறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அந்தஸ்திலையும் பதவியில் இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனித்து போகின்ற பொழுது ஒரு சஹாபி, ஒரு சின்ன சஹாபி போயிட்டு இருக்கிறாங்க. சரித்திருக்கிற சஹாபி
என் ஒட்டகத்தில் ஏறி வாங்க, என் பின்னாடி உட்காருங்களேன். அப்ப அந்த சனாதி சொல்றாங்க, அது பெரிய சந்தோஷம் இருக்கு. பலா யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அவங்க பின்னாடி இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு சனாதி, மாதி எப்படியாவது ஒரு ஆள் அவ்வளவு எல்லாரும் வந்து உடம்புல ஏறினா கேட்டாங்க. அப்ப எனக்கு வந்து ரொம்ப களைப்பும் உடம்புல நோயினவும் கிடையாது, ரொம்ப திடகாந்தமாக இருக்கு, ரொம்ப பூவத்தை வலுவா இருக்கு, என்னால் நடந்து போக முடியும் தான், ஒரு களைப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் பின்னாடி உட்காரமா கேட்டீங்களா? கேட்டாங்களா இல்லையா? அது உட்காருங்க. அப்ப நான் ஏன் உட்கார போறேன்னு சொன்னா, அல்தமிசுல் பரக்கத்தி மர்கதி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வார்த்தை, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகாமையில் அமர்ந்து பயணிக்கின்ற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வேற எந்த காரணமும் கிடையாது. என் உடம்புல இருந்த செம்பல் இருந்திருந்தா, வடுவல் இருந்திருந்தா, என்னால் நடந்து பயணிக்க முடியும், போக முடியும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பின்னாடி அமர்ந்து இருக்கும்போது நான் உடனே ஓடி போய் உட்கார்றேன். ஏன் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி உட்காரவே இல்லை பின்னாடி. அப்படி அமர்கின்ற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும், அவன் மேலையோடு நான் ஒட்டி அமரக்கூடிய அந்த பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையில் தான் அமர்ந்தேன் என்கிறார்கள். சரித்திரத்தை எல்லாம் நான் சொல்றது இந்த ஹதீஸ் தப்ரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணிதத்திற்கு அல்லாஹ் நல்லதார்களே, ஏராளமான சஹாபாக்கள் தன்னுடைய அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்ல வர, நபி கூட ஒட்டி இருப்பதை கூட பாக்கியமா நினைச்சாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வினுடைய தூதருங்க, அல்லாஹ்வினுடைய அன்பை நெருக்கமாக பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பொருளையும் மேனி உட்பட அவர் ஒவ்வொரு பொருளையுமே சஹாபாக்கள் மக்கள் வந்து அதிகம் நேசித்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாலும் அது உடனே கட்டுப்படுறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டே இருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பரக்கத்தாக நினைப்பது, கருதுவது. சஹாபாக்கள் பெண்களும் அப்படித்தான். வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய பொருட்களை அவர்கள் பரக்கத்தாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். அன்பினுடைய அடையாளம் ஹதீஸில் வந்து கபுஷா என்கிற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி பெண்மணி அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்தார்கள். உடனே எங்கள் பக்கம் முஅல்லகத்தும், என் வீட்டிலே ஒரு தண்ணீர் தோல் பை அது வந்து மாட்டி வச்சிருக்கிறோம், தண்ணீர் தோல் பை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வரா, தண்ணி கேட்கிறாங்க. நான் தோல் பையில இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோல் பையில உள்ள வாய் பகுதியில் தன் வாயை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு குடிச்சாங்க. வாய் வச்சு குடிக்கிறாங்க வாய் பகுதியில். இப்ப கபுஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இப்போ கசாலத்து கமல் தேர்வத்தி அந்த தோல் பையினுடைய வாய் பகுதியை நான் வெட்டி வைத்துக் கொண்டே அல்தலிக்கு பரக்கத்து தாடி. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு வாய் வச்சு குடிச்சாங்க இல்லையா? அப்ப மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை நான் வெட்டி வைத்துக் கொண்டேன். மற்றவங்க யாரும் எனக்கு பயன்படுத்திடக்கூடாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்கு முழுக்க கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை நான் வெட்டி வைத்துக் கொண்டேன். கபுஷா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி பெருமனை சொல்றாங்க. நான் சொல்றது ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதையும் அவருடைய உடலையும் அவர் உடலில் ஒட்டி இருந்த பொருட்களையும் பரக்கத்தாக கருதி அதை கண்ணியப்படுத்தியிருக்கார்கள் என்று நம்ம நல்லா பார்க்கிறோம். ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுறணும். அது அன்பு, அது அன்பினுடைய அடையாளம். சொன்னாங்க செய்யணும், அது சரியான மனநிலை அல்ல. உண்மையான நேசத்தினுடைய அடையாளம் என்ன சொல்லலாம்னு செய்யணும். நம்ம யார் நேசிக்கிறோமோ அவங்க பார்ப்போம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம அதே மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவோம். அதான் அன்பு. உண்மையான அன்புடைய அடையாளம் அதுதானே. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சா நம்ம சிரிப்போம், அவங்க அழுதான நம்ம அழுவோம். சஹாபாக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. சொல்ல வரேன், பதில் போர் நடந்துச்சுங்க. அந்த பதில் போருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு சஹாபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு இடத்துல அமர்ந்து அழுது இருக்கிறாங்க. இந்த அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது
அங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வராங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த பிரிவின் ஐக்கிய செய்தி தபுக்கி அந்த ஒரு சாஹிபுக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்களும் உங்களுடைய தோழரும் ஏன் அழுவீங்க காரணம் சொல்லுங்க. அழுதுறீங்க காரணம் சொல்லுங்க. பை வஜத்து புக்கான் பகைத்து வலில்லம் அதித்து புக்கான் தமாசேதுலி புக்காயிக்குமா. நீங்க ரெண்டு பேரும் அழுகிறதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா அதை கேட்கின்ற பொழுது எனக்கு அழுகை வந்தால் நான் அழுகிறேன். எனக்கு அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்றதாவது பாவனை செய்கிறேன் அப்படின்னா. அழுக வராட்டா கூட அழுக மாதிரி பாவனை செய்வேன். ஏன் நீங்க ரெண்டு பேரும் அழுவீங்க? நீங்கள் இருவரும் அழுகிற காரணத்தினால் நான் அழுவதை போன்றாவது பாவனை செய்கிறேன், அதற்காவது எனக்கு காரணத்தை சொல்லுவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அழுகை என்றாலும் கூட மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழுதாங்களா, சஹாபாக்கள் அழுவன்னு ஆசைப்பட்டிருக்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தால் சஹாபா பெருமக்கள் சிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்றோம். அந்த சஹாபாக்கள் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிரிச்சாங்கன்னா நமக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல சிரிப்பு வந்தாலும் வரணும் சிரிப்பாங்க. பெரும்பெரும் சஹாபாக்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சமயம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஒரு சிரிச்சு பிடிச்சிட்டு சிரிக்கிறான், ஒரு சிரிச்சிட்டு சிரிக்கிறான். சஹாபாக்கள் ஏன் சிரிச்சிங்க கேட்கிறாங்க தோழர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு காரணம் சொல்றாங்க. ஒரு சமயம் பெருமான சமுதாயத்தை சிரிச்சாங்க, ஒரு சிரிச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனவே நானும் சிரிக்கிறேன் அப்படின்னா. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிரிச்சுட்டு ஒரு முறை சிரிச்சாங்க. அப்படி சிரித்ததற்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க நபி சிரிச்சாங்களா, நானும் சிரிப்பேன் தான். ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நேசிச்சிருக்கிறார். இமாம்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். இமாம்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதற்கு தகுந்த உதாரண வாழ்க்கையில பார்த்தோம். இப்போ மாலிக் இமாம், 4 இமாம்கள்ல முக்கியமான ஒரு இமாம் மாலிக் இமாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருந்தார். மாலிக் இமாம் வந்து முவத்தா என்கிற ஹதீஸினோட எழுதியவர். முவத்தா என்கிற ஒரு ஹதீஸினோட எழுதியவர். மஸ்ஜித் நபவியில் வைத்துதான் அவர் பாடம் நடத்துவார். கபரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கபரு ரப்பா காட்டி பாடம் நடத்துவான். அதுல இருந்து பாடம் நடத்துவான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு சமயம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் பாதிக்கிட்டு இருக்கிறார். அவங்களை சுற்றி நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. மாணவர்கள் சாதாரண இல்லை, பெரும்பெரும் முஹத்தீஸ்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், அவங்களாம் மாலிக் அவங்க சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு சரி மாலிக் அவங்க பாடம் வாசிக்கிறாங்க, ஹதீஸை வாசிக்கிறாங்க. முகம் கூட மாறியா மாறுது, ரொம்ப மாறி போகும், ஒரு மயக்க நிலையில் போற மாதிரி. அப்ப அந்த பாடம் முடிந்த பிறகு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சந்திச்சு கேட்கிறாங்க, நீங்க பாடம் நடக்கும் போது ஒரே இடத்துல உங்களை தேர் கொண்டுச்சு நான் கவனிச்சேங்கிறான். உடம்பு மாறிதே இல்லையா? ஏறத்தாழ 16 தடவைக்கும் மேல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தேர் கொட்டியிருக்கு. அப்படி தேர் கொட்டும் போது அதை கூட பொருட்படுத்தாம அவங்க ஹதீஸை வாசிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறாங்க, அது உங்களுக்கு வந்து தேர் ஒரு தடவை கொட்டுனாலே நீங்க ஹதீஸை நிறுத்தலாம் தான், நிறுத்தி அதற்காக நீங்க வந்து மாற்று வழியை செய்யலாம். ஆனா ஏன் நிறுத்தாம நீங்க 14 கூட கொட்டியும் கூட நீங்க ஹதீஸை நிறுத்தாம நீங்க பாடம் நடத்துறீங்க என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்ட உடனே அது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஜ்லாலும் ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு காலத்தை அமைக்கிறார். இந்த பெருமான சாஸ்திர வார்த்தையாக ஹதீஸ் என்பது என்னங்க? வரலாற்று வாயிலிருந்து உயிர்த்த வார்த்தைகள், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள். அந்த மாணவி ஸல்லல்லாஹு பொன்மொழிகளை நான் வாசிக்கின்ற பொழுது, அதை எடுத்துச் சொல்கின்ற பொழுது
எனக்கு எவ்வளவு இடையூறு வந்தாலும் அது எனக்கு பெரிய இடையூறு அல்ல. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஹதீஸை மதிப்பதுதான் எனக்கு முதலிடம் அப்படின்னா. அப்ப எந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த இமாம்கள் நேசிச்சிருக்கிறாங்க. நீங்க வரலாற்றுல பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய மேதை. உலக முஸ்லிம்கள் எல்லோருமே யாரை தெரிஞ்சு வச்சிருப்போம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹீஹ் புகாரி தொகுத்தாங்களே இல்லையா, ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸ் கிதாப் அவங்க தொகுக்கும் போது அவங்க ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் போதும் உது செஞ்சுட்டு தான் எழுதுவாங்க. ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் போதும் உது செய்வாங்க. உது செஞ்சுட்டு அந்த சொல்லுவாங்க. தொழுதுட்டு தான் ஹதீஸை பதிவு செய்வாங்க. சஹீஹ் புகாரியில நல்ல கவனிங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புடைக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த ஹதீஸை நாம் பதிவு செய்கின்ற பொழுது தூய்மையான நிலையில உதுவுடைய நிலையில இருந்துதான் அதை எழுத வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இமாம்கள் பெருமக்கள் மதிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதை அந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு கூட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உது செஞ்சு அறிவிப்பாங்க. இமாம் மாலிக் ஹதீஸ் அறிவிக்கிறதா இருந்தால் உது இல்லாம ஹதீஸ் அறிவிக்க மாட்டாங்க. அந்த ஹதீஸுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஆண்டு 10 ஆண்டு பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி தெரியுமா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே விரும்புவாங்க. 10 வருஷமா பணிவிடை செஞ்சாங்க அந்த சஹாபி. சின்ன பிள்ளை, நபிதான காலகட்டத்தில் சின்ன பிள்ளை. 10 ஆண்டு காலமாக பெருமான ஸல்லல்லாஹு பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. அந்த திருப்புராயத்திலேயே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு ஒரு விஷயம் பிடிக்குதா உடனே அதை திருத்திடுவாங்க. நீண்ட அதிக திருப்பி சொல்றேன். ஒரு விருந்துக்கு போயிருக்கிறாங்க கடலாயத்திலும் அனசுல்லாவும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தில் வந்து சுரைக்காயை தேடி சாப்பிடுறாங்க. சுரைக்காய் அது அனசுல்லா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி சாப்பிட்டாங்கல்ல, அப்ப விரும்புறாங்க அர்த்தம். பொலம் அதல் உதிப்பு துப்பான யோகையில் அப்படிங்கிறாங்க. நான் அன்றைய தினத்திலிருந்து சுரைக்காயை அதிகம் நேசி போனாகவே மாறிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு பிடித்த நாள் எனக்கு பிடிக்கிறேங்கிறாங்க. அபூ அய்யூப் அல்-அன்சாரி சஹாபி, நான் சொல்றது ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ அய்யூப் அல்-அன்சாரி சஹாபி அவங்க வீட்டில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கிறாங்க. நீண்ட அதையும் சுருக்குகிறேன். அவங்க வீட்டில் பெருமான ஸல்லல்லாஹு தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கின்ற பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி உணவு சமைச்சு கொடுத்தாங்க. அந்த உணவுல பூண்டு இருந்துச்சு. பெருமான ஸல்லல்லாஹு சாப்பிடாம திருப்பி கொடுத்துட்டாங்க. அபூ அய்யூப் அல்-அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு கொடுத்த உணவுல ஏதாவது ஹராம் இருக்கா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹராமும் இல்லைன்னா அப்படியே சாப்பிடாம திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அதுல வந்து பூண்டு இருந்துச்சு, பூண்டு நான் விரும்பல. உடனே அபூ அய்யூப் அல்-அன்சாரி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஃபஇன்னி அக்ரஹு மா தக்ரஹு அப்படின்னா, நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா. பூட்டை வந்து பச்சையா சாப்பிடக்கூடாது. பச்சையா சாப்பிட்டா அதில் வாடை வரும். பள்ளிவாசலுக்கு வரும்போது வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு சமைச்சுட்டா வாடை போயிடும். அது நல்ல வேகம் வச்சுட்டா வாடை போயிடும். பச்சையா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் துருவாடை வாடை இருக்கும். அது வெங்காயமாக இருந்தாலும் சரி பூண்டாக இருந்தாலும் சரி அது சாப்பிட்டு பள்ளத்தில் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது கடை அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் அதை இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு மாணவர்கள் வருகிறாங்க. மாணவர்கள் அந்த வாடையை இருக்கிறாங்க. பெருமான ஸல்லல்லாஹு ஏன் பூட்டை பச்சையா சாப்பிட இருக்கிறாங்க அப்படின்னா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்கள்ட்ட அதிகமாக மாணவர்கள் விளையாடிட்டு இருப்பாங்க. அடிக்கடி மாணவர்கள் வருவாங்க. அதனால பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி விஷயத்தை பச்சையா சாப்பிட்றதாங்க இருக்கிறாங்க. இப்போ அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னி அக்ரஹு மா தக்ரஹு, நபியே மாணவி அவர்களே, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை நானும் வெறுக்கிறேன். கவனிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறது தெரிஞ்சனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வெறுக்கிறாங்க. பிடிக்க போய் தானே கலைக்கிறாங்க, சாப்பாட்டில் சேர்க்கிறாங்க. அப்ப மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெறுக்கிறாங்க சஹாபாக்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சஹாபா பெருமக்கள் விரும்புறாங்க. அந்த அன்புக்கு வந்து பல அடையாளங்கள் இருக்குங்க. இந்த அனசல் அவங்க வந்து அந்த சுரக்காய் அதிக விரும்பினால விரும்புவாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துறது வஃபாத்தாகும் போது அனசலை எல்லாம் அவங்க சொல்றேன்,
அவங்க ஒவ்வாத்தாகிற காலத்துல அந்த மாணவர் குமாமா என்பவர் அழைக்கிறாங்க. அழைச்சு சொன்னாங்கன்னா, என்னிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்குது, அந்த முடிய என்னுடைய கப்பன் கடையை வச்சுட்டு அடக்கம் செய்யணும். அதே போல என் நாட்களை பெருமானதாசின முடியை வச்சு அடக்கம் செய்யணும். யாரு? அனசுபன் மாலிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர். எந்த அளவுக்கு நபி நேசிக்கிறாங்க, நபிகள் பெருமானதாசின முடி கூட தன் உடலோடு ஒட்டியிருக்கிற நிலையில நாம் கப்பலிடப்பட வேண்டும், நாம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளி அது தன்னுடைய கபநாடையில் சேர்க்கப்படுகிறார். ஆனால் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வியர்வை துளிதான் அதை நாங்கள் நறுமணமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். நான் வஃபாத்தாயிட்டேன்னு சொன்னா என்னுடைய கபநாடையில் அது சேர்க்கப்பட வேண்டும், அத்தர் பூசக்கூடாது, இந்த பூசுங்கன்னா அப்ப வியர்வை துளி ஆடையில் பூசப்பட வேண்டும். பெருமானார் முடி என்னுடைய கப்பலிலே அது வைக்கப்பட வேண்டும், என் நாவிலே வைக்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்பியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொரு சஹாபி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உடுத்தியிருந்த ஆடை கேட்கிறாங்க. புகாரி முஸ்லிமில் வந்து ஹதீஸ் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த ஆடை கேட்கிறாங்க. அந்த ஆடையை கேட்டு சிலத்தை காத்து கொடுத்துட்டாங்க. அந்த ஆடை ஏன் கேட்டேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் பட்டிருந்த மேனியில் பட்டிருந்த இந்த ஆடையை நான் ஏன் கேட்டேன் என்றால், நான் அணிப்பதற்காக கேட்கல, உடுத்துவதற்காக கேட்கல. நான் ஒப்பாத்தாகிவிட்டால் இந்த ஆடைக்கு தான் என்னை கபன் செய்யப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் மேனியில் பட்ட இந்த ஆடையின் பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே அந்த ஆடையை உடம்பில் பட்டிருக்க வேண்டும், அதுதான் கபனாக போர்த்தப்பட வேண்டும். என் ஒப்பாத்தனை சமயத்திலே அதைத்தான் கபனாக போர்த்தப்பட வேண்டும் என்கிறார் ஒரு சஹாபி. புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் பட்டிருக்குமேயானால் அதை தனக்கு கபனாக பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறான் சஹாபா. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் இருந்து வந்த வியர்வை துளியை நறுமணமாக பொருளாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை தன் கபனாடையில் தேய்க்கப்படும் என்று ஆசைப்படுகிறார்கள் சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி அவருடைய முடிக்காக சஹாபா பெருமக்கள் போற்றி கொண்டார்களோ, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை பரக்கத்தாக தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார்களோ. புகாரிலே ஏராளமான ஹதீஸ் எடுத்து வச்சுக்குவோம். நபிசாவுடைய முடி தரத்தில் இருக்கிற பறக்கத்துக்காக அந்த அன்பை வெளிப்படுத்துகிற முறைகள் தான் சொல்றேன். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பிறகும் கூட சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வஃபாத்துடைய சமயத்திலும் கூட அந்த முடி தன் உடலோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் மேதை, 4 இமாம்களில் அவரும் ஒருவர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸுக்கு சொந்தக்காரர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல 3 முடி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி 3 முடி. அவர் வஃபாத்தாகிற நேரத்தில் அஹ்மத் இமாம் வஃபாத்தாகிற நேரத்தில் நம்ம குடும்பத்தார்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மரணித்து விட்டால் இந்த 3 முடி இருக்குது, இந்த 3 முடியில் 2 முடியை என் 2 கண்ணில் வைங்க, ஒரு முடியை என் நாட்டுக்கு அடியில் வைங்க. நான் ஒப்பாட்டாக அந்த முடியோடு தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்கள் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று தகவல்கள், சஹாபாக்களுடைய வரலாறு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது, வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டது, இமாம்களுடைய வரலாறு ஆதாரபூர்வமான வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டது. இது அனைத்தையும் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க எப்படி எல்லாம் நேசித்திருக்கிறார்கள், அந்த நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தமாக சொல்றாருன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முழுமையாக நேசிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க உடலோடு பட்ட பொருளையும் நேசிக்கிறது. அவங்க உடலில் உள்ள ஜுசுக்கள் பகுதிகளை நேசிப்பது. நம்ம உடம்புல முடிவு வெளியே வந்துச்சுன்னா நம்ம மதிக்க போறது இல்லை. தலையில் இருக்கிற வரைக்கும் மரியாதை, தலையில இருந்து கீழே இறங்கி நம்மளே மதிக்க மாட்டோம். ஓரம் போடுற உடம்பு ஒட்டியில் கூட தள்ளி விட்டுருவோம். பெருமானார் சாசனப்படி அப்படியா இல்லை. அது உடலோடு ஒட்டி இருக்கும் போது மரியாதை, அது உடலில் இருந்து பிரிந்த பெறுவதற்கு மரியாதை. மாநில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை துணிக்கு மரியாதை. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். சொர்க்கவாசிகள் நாளைக்கு மருந்துல சொர்க்கவாசிகளுடைய வியர்வை எப்படி இருக்கும், கஸ்தூரியை போன்று மணக்கும். ஹதீஸ் சொல்லவே இல்லையா? நாளைக்கு சொர்க்கவாசிகளுடைய வியர்வை துளி கஸ்தூரியை போன்று மணக்கும்.
இந்த உலகத்துல துருவாடை வைங்க, மறுபையில சொர்க்கத்துல சொர்க்கம் துருவாடை இருக்காது, சொர்க்கத்துல துருவாடை கிடையாது, வருமானம் மட்டும்தான். ஹதீஸ்ல கேட்கப்படுது, ஒரு ஹதீஸ்ல நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி, சொர்க்கவாதி சாப்பிடுவாரா இல்லையா, அந்த சாப்பாடு எங்க போகுங்க, ஏன்னா அங்க மலர்ந்தன கழித்தல் கிடையாது, வரப்போறோம் சொன்னா அது வெளியே போகணுமா இல்லையா. அப்ப சொர்க்கவாதிகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. அவங்க சாப்பிடுறாங்க, அந்த சாப்பாடு எங்க போகணும்னு கேட்கிறாங்க. அவங்க மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க சாப்பிடுறதுல வியர்வையாக மாறி வெளியே போயிருந்தாங்க, தெரிஞ்சு வியர்வையாக மாறி வியர்வை துளிய வெளியே போகும். சரி, வியர்வையாக மாறி வெளியே போகுதா இல்லையா. அப்படி வியர்வையாக மாறி வெளியே போகும்போது கூட அது நறுமணம் கஸ்தூரியை போட்டு மணக்கும் அப்படின்னா மாணவி ஸல்லல்லாஹு வியர்வை கூட மணக்கும். சரி, சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் வியர்வை மனத்தை செய்யறானா, இந்த உலகத்திலேயே மாணவி தந்த வியர்வை அல்லாஹ் மனத்தை இந்த உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளி அல்லாஹ் மனத்தை செஞ்சுட்டான், எப்பவுமே நறுமணமா இருக்கும். அதனாலதான் சஹாபா பெருமக்கள் அந்த வியர்வை துளியை எடுத்து நினைக்கிறாங்க, நறுமண பொருளாக அத்தரை பயன்படுத்துறாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி அவர் நபிஸல்லல்லாஹு சந்திக்க வருகிறார். சந்திக்க வந்து சொல்றாரு, நான் என் மகளை கல்யாணம் வச்சு கொடுக்க போறேன், என் மகளுக்கு நீங்க ஏதாவது தாங்க, ஒரு அன்பளிப்பை தாங்க. நபிஸல்லல்லாஹு வந்து கேட்கிறாங்க. அது நல்லா சொன்னாங்க, வீட்டில் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துட்டு வாங்க. அவர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாரு. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வியர்வை துளியை அதில் பிடிச்சு கொடுக்குறாங்க. சபரானில் வந்து அடித்து சொல்றேன், வியர்வை துளியை அந்த பாட்டிலில் பிடிச்சு கொடுக்குறாங்க. அந்த வியர்வை துளி முழுக்க முழுக்க நறுமணம் அத்தருங்க. அவர் வீட்டுக்கு கொண்டு போறாரு, அந்த பாட்டிலில் நபிஸல்லல்லாஹு வியர்வை துளியை வச்சு கொண்டு போறாரு. மதீனால வச்சு நடந்த சம்பவம். அந்த வீட்டில் அந்த உள்ள இருக்கும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியே வரும்போது நறுமணம் பூசக்கூடாது. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அது தனி கஷ்டம். வெளியே வரும்போது நறுமணத்தோடையோ நறுமணம் கமல்ற மாதிரி வரக்கூடாது, நறுமணம் பூசிட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு உள்ள அந்த நறுமணம் பூசப்படுதா இல்லையா, யார் பூசினாலும் அது தெருப்புன்னு மணக்கணும் மதினால. அப்போ அந்த மதினால மற்ற மக்கள் அந்த வீட்டுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பைத்துல் முத்தய்யிபீன், நறுமணம் கமலக்கூடிய மக்களின் இல்லம் அப்படி அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் எல்லாரும் நல்ல மனப்பாங்க, அந்த அத்தனை பூசுறதுனால பெருமானார் வியர்வை துளியை பூசினால எல்லாரும் வந்து நறுமணமா இருப்பாங்க, அது தெருவு மணக்கும். அதனால அந்த மக்கள் என்ன பேர் வச்சுட்டாங்க அந்த வீட்டுக்கு, பைத்துல் முத்தய்யிபீன், நறுமணம் கமலும் நல்வரின் இல்லம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அங்கு கவனிக்கிறது என்னன்னா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளியையும் சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்கள், மதித்தார்கள். அதை தன் உடலோடு பூசிக்கொண்டார்கள். வஃபாத்துடைய கட்டத்திலும் கூட கப்பலில் பூச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பகுதியும் அந்த சஹாபாக்கள் மக்கள் நேசித்தார்கள். நேசிப்பதனுடைய அடையாளங்கள் பல. குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நேசத்தினுடைய வெளிப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும், பின்பற்றுதல். அந்த பின்பற்றுதல் என்பது மிக மிக அவசியம். அந்த பின்பற்றுதல் நம்ம இடத்துல முழுமையாக வந்துருச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்பற்றுதல். அது முழுசாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது அன்பினுடைய அடையாளத்தினுடைய மிக முக்கிய ஒரு பகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிக்கக்கூடிய நல்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுப்புவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.